வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். திருப்புவனம் கிராமத்தின் அழகிய காலை பொழுது. சூரியன் உதயமாவதைப் போல சுந்தரம் என்ற நெசவாளர் தன் வீட்டில் தறியை இயக்குகிறார். அவர் முகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் முத்து என்ற மற்றொரு மனிதன் தெருவில் உள்ள ஒரு கடையில் சோம்பேறியாக அமர்ந்திருக்கிறான். அவன் முகத்தில் ஒரு கவலை தோய்ந்த ஆனால் அலட்சியமான பார்வை இருக்கிறது. அவன் மற்றவர்களைப் பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கிறான். சுந்தரம் தான் நெய்த்த அழகிய பட்டு புடவைகளை ஒரு பையில் அடுக்கி கிராமத் தலைவரான ராமநாதனின் வீட்டிற்குச் செல்கிறார். அந்த புடவைகள் மிகவும் நேர்த்தியாக இருக்கின்றன. கிராம மக்கள் அவரை பார்த்து புன்னகைக்கிறார்கள். இராமநாதனின் வீட்டில் சுந்தரம் புடவைகளை அவருக்கு காட்டுகிறார். இராமநாதன் அதை பார்த்து மிகவும் வியப்படைகிறார். சுந்தரத்தின் கைவண்ணத்தை பாராட்டுகிறார். அதே நேரத்தில் முத்து ஒரு தெருவில் சில இளைஞர்களிடம் சூதாடிக் கொண்டிருக்கிறான். அவன் பணத்தை இழந்து கோபமாகவும் ஏமாற்றமாகவும் காணப்படுகிறான். அவன் அங்கே சண்டையிடுகிறான். ஊர் மக்கள் முத்துவை வெறுப்புடன் பார்க்கிறார்கள். அவனது பழக்க வழக்கங்கள் ஊருக்கு தெரியும். அதனால் யாரும் அவனை மதிப்பதில்லை. ஒருநாள் திருப்புவனம் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோயில் திருவிழாவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கோயில் கோபுரத்தை அலங்கரிக்க தேவையான சிறப்பு பட்டு துணிகள் கிடைக்கவில்லை. இராமநாதன் மிகவும் கவலையுடன் இருக்கிறார். விழாவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த நிலையில் அவர் சுந்தரத்தை அழைக்கிறார். சுந்தரம் உடனடியாக சம்மதிக்கிறார். நான் இரவும் பகலும் உழைத்து தேவையான பட்டுத் துணிகளை நெய்த்து தருவேன் என்று அவர் உறுதியளிக்கிறார். சுந்தரம் தன் வீட்டிற்கு திரும்பி தீவிரமாக நெசவு வேலையை தொடங்குகிறார். விளக்கு வெளிச்சத்தில் அவர் தொடர்ந்து உழைக்கிறார். முத்து இந்த செய்தியை கேட்டு சுந்தரத்தை பற்றி அவதூறு பரப்புகிறான். சுந்தரத்தால் இதைச் செய்ய முடியாது, அவன் வெறும் பொய் சொல்கிறான் என்று மற்றவர்களிடம் கூறுகிறான். ஆனால் கிராம மக்கள் சுந்தரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் முத்துவின் பேச்சை அலட்சியப்படுத்துகிறார்கள். சுந்தரம் உறுதியளித்தபடி சரியான நேரத்தில் அழகிய பட்டுத் துணிகளை நெய்த்து முடிக்கிறார். அந்த துணிகள் வண்ணமயமாகவும் பளபளப்பாகவும் இருக்கின்றன. அவர் அந்த துணிகளை இராமநாதனிடம் ஒப்படைக்கிறார். இராமநாதன் மற்றும் கோயில் அதிகாரிகள் அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள். சுந்தரத்தை அனைவரும் பாராட்டுகிறார்கள். திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. கோபுரம் அழகிய பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட்டு பளபளக்கிறது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். திருவிழாவின் போது இராமநாதன் சுந்தரத்தை அழைத்து அனைவருக்கு முன்னால் கௌரவிக்கிறார். சுந்தரம்தான் நம் கிராமத்தின் பெருமை என்று அவர் கூறுகிறார். இதை பார்த்த முத்து மிகவும் பொறாமைப்படுகிறான். அவன் கூட்டத்தின் ஒரு மூலையில் நின்று சுந்தரத்தின் புகழைக் கண்டு வருந்துகிறான். சுந்தரம் தன் புகழை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை தொடர்ந்து செய்கிறார். அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுகிறார். ஊர் மக்கள் அவரை மதிக்கிறார்கள். முத்து அதே சோம்பேறித்தனத்துடன் ஊர் மக்களின் வெறுப்புக்கு ஆளாகிறான். அவன் இருந்தும் இல்லாதது போலவே வாழ்கிறான். அவனைக் கண்டு அனைவரும் முகம் சுளிக்கிறார்கள். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாத்தவர். தம்மீது பழி இன்றி புகழோடு வாழ்பவரே உயிரோடு வாழ்பவர், புகழ் இன்றி பழியோடு வாழ்பவர் இருந்தும் இல்லாதவரே. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.